என்கிட்ட மூஞ்சி குத்து கூட பேசல. அப்போ நான் அவள் போனதுலேருந்து அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு யோசிச்சுட்டேன். இதுதான் செம்மையாக வந்திருப்போம். அவளுக்கு பயம் சொன்னேன். அவளுக்கு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கல்ல. ஆதிரை வந்து கொஞ்ச நேரத்திலேயே எபிசோட முடிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு நேரம் லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. அதில் ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ரெக்வஸ்ட்டாக லைக் மட்டும் போட சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்கள் லைக் போட்டிங்கன்னா வீடியோ இன்னும் புஷ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஹெல்ப்பை கேட்குறேன். கண்டிப்பாக இந்த ஹெல்ப்பை பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. லைக் போடாதவங்க லைக் போட்டுருங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட்லேருந்து எல்லாமே உடனே நம்ம சேனலில் வந்துரும். சரி, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். நைட்டு நேரம் வந்து எஃப்ஜேவும் கனியும் பேசிட்டு இருக்காங்க. எஃப்ஜே என்ன தெரியுமா சொல்றான், அதாவது ஆதிரை எனக்கு மூஞ்சு கொடுத்தே பேச மாட்டா, பெருசா என்ன கண்டுக்காமையே இருக்கான்ட்டு. நீ பண்ண காரியம் அப்படி ராஜா, எப்படி ராஜா உன்னை கண்டுப்பாங்க? அந்த மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுதுங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை வெளியே வந்து நிறைய விஷயங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வெளியே எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னா, நான் தான் அவன் பின்னாடி சுத்தி சுத்தி போன மாதிரி இருக்கு. ஆனா அது கிடையவே கிடையாது. அவன் தான் என் பின்னாடி சுத்தி சுத்தி வருவான். அதுக்கப்புறம் தான் நான் அவன் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சேன். ஆனா டிவில வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எங்க நாங்க லைவ் பாக்குறோம், நீங்க என்ன இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி பேட்டி எடுக்கிறவங்களும் கேட்கறாங்க. அதுக்கு ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, லைவ்ல நீங்க 20 மணி நேரம் 24 மணி நேரம் கூட பார்க்கலாம். ஆனா யாரை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு அவன் என் பின்னாடி சுத்தி என்கிட்ட க்ளோஸா இருக்க நினைக்கும் போது அந்த போர்ஷனை காட்டாம உங்களுக்கு வேற எதையாவது காமிச்சிருக்கலாம். நான் க்ளோஸா போறதை மட்டும் காமிச்சிருக்கலாம். அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அதை தான் நீங்க பார்த்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் ஆதிரை சொன்னாங்க. ஆதிரை என்ன சொல்ல வராங்கன்னா, நான் அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா போல, நானும் க்ளோஸா போனேன் தான். ஆனா அவன் சைட்ல இருந்து அந்த க்ளோஸ்னஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் க்ளோஸா போனேன். ஆனா கடைசி நேரத்துல எஃப்ஜே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டானா, நான் தான் அவன் பின்னாடி சுத்தி சுத்தி வந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டான், அது உண்மை கிடையாதுன்ற மாதிரி சொன்னாங்க. திரும்பி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. இப்ப திரும்பி வந்திருக்காங்க, எப்படி பயன்படுத்துறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். இந்த எஃப்ஜே இப்ப நல்லவன் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்றானா, ஆதிரை என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டா, அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆதிரை வெளியே போனதுக்கு அப்புறமும் ஆதிரையை பத்தி உங்ககிட்ட நான் எத்தனை வாட்டி பேசியிருக்கேன். ஆதிரைக்கு எதுவும் நெகட்டிவா போயிடக்கூடாது, எல்லாம் நல்லபடியா இருக்கணும்ன்ற மாதிரி நான் எவ்வளவு பேசியிருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். நீ பேசுன, எப்படா பேசுன? இவன் எப்போ பேசினா நமக்கு தெரிலங்க. ஒருவேளை இவன் எப்பயாவது 2 வாட்டி கேட்டிருப்பான் போல. ஆனால் வந்து இவன் வன்மத்தை தான் கக்கனான். எந்த இடத்துல பார்க்க முடிஞ்சதுன்னா, இந்த வியானா கிட்ட இவன் க்ளோஸாக சுற்றிட்டு இருந்தான் பார்த்தீங்களா. அப்போ வியானா சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அது என்னன்னா, பிரஜின் போகும்போது சாண்ட்ரா ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. அப்படி ஃபீல் பண்ணி அழும்போது நான் போனாலும் நீ ஃபீல் பண்ணி அழுவியான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கும் போது ஆதிரை போகும்போது நீ ஃபீலே பண்ணலையேன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவன் ஆமா, ஆதிரை போனது எனக்கு பெருசா கஷ்டமா இல்லை, அவ போற மாதிரி வந்தது, அவ போயிட்டா, எனக்கு பிரவீன் போனது தான் கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னான். ஏன்னா பிரவீன் நல்ல கேமரு, அவன் போயிட்டான் தான் எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆதிரை போனது எனக்கு கஷ்டமே இல்லைன்னு அப்போ உருட்டினான். ஆனா இப்போ எப்படி உருட்டுறான் பார்த்தீங்களா. அதாவது இவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, இவன் சைடில் பிரச்சனை இருக்கு. நம்ம அந்த டைம் ஆதிரையை தான் ரொம்ப போட்டு அடித்தோம். இவன் என்னடா பையனே விலகி போகிறான், இந்த ஆதிரை விலகி போகாமல் அவனை டார்ச்சர் பண்ணுது, அவன் கிட்ட போய் கொஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஆதிரையை போட்டு அடித்தோம்ல. ஆனால் இவனோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான். இவன் சைட்ல இருந்து கொஞ்சம் ஓப் கொடுத்துருக்கான். அதாவது கொஞ்சம் இவன் சைட்ல இருந்து அப்ரோச்லாம் ஸ்டார்டிங் நடந்திருக்குங்க. இப்போ வியானா கிட்ட பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான்ல, நிச்சயமா அந்த மாதிரி ஆதிரை கிட்ட பண்ணிட்டு சுத்திட்டு இருந்திருக்கான். என்ன ஆதிரை அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி இன்னும் க்ளோஸா வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவன் அங்கிருந்து விலகி போயிருக்கான்னு தான் இப்ப நினைக்க தோணுது. இப்ப இவனை தற்காத்துக்கிறதுக்காக சில விஷயங்களை பேசிட்டு இருக்கான். அதாவது நான் ஆதிரைக்கு சப்போர்ட்டிவா தான் இருந்தேன், ஆதிரை அதை புரிஞ்சுக்காம இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அதுக்கு கனி என்ன சொல்றாங்கன்னா, வெளியே எப்படி போயிருக்குன்னு தெரியல, அவ வெளியே போயிருக்க விஷயத்தினால ரொம்ப கோவப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, வர நாட்கள்ல அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிடும், நீ ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த எஃப்ஜேக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இவனை விட்டு ஒதுங்கி இருந்தா தான் கனி கேம்ல அடுத்த லெவல் போக முடியும். இல்லைனா அடுத்த வாரம் வீட்டுக்கு போறது தான் நடக்கும். இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.